கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. ஓகே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துக் கொள்கின்றேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த நாள் நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்பானவர்களே, நம்முடைய லுத்தரன் திருச்சபை பாடுகின்ற திருச்சபை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அப்படி பாடுவதற்கு நம்மை பயிற்றுவித்தவர்கள், அதை எல்லா திருச்சபைக்கு கொண்டு சேர்த்த ஒரு பெருமை மிஷனரி லிடியா மான்ஸ் என்கின்ற அம்மையாரை சாரும். அந்த அம்மாவுடைய கல்லறையில் தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு வாணியம்பாடியிலிருந்து மதுரையை நோக்கி இந்த அமெரிக்கன் மிஷனரியுடைய கல்லறை இருக்கின்ற இடத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். ஆகினால் இந்த நாளிலே, இந்த மிஷனரியுடைய நினைவு நாளிலே நாம் இங்கே கூடுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர் கடவுள்தான். மிஷனரிகளை நினைவு கூறும்படியாக, திருச்சபை அதை நினைவு கூர்ந்து பார்க்கும்படியாக கடவுள் இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த லிடியா மான்ஸ் அம்மையாரின் 66வது நினைவு நாளில் நாம் இப்பொழுது ஒரு சிறு இறை வழிபாடை நாம் துவக்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுது நமக்கு இந்த பேருதவியாக இருக்கின்றவர் நாகர்கோயில் சபை சங்கத்தின் மூத்த போதகர் ஆழ்திரு எபி விக்டர் ஐயா அவர்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். காலை முதற்கொண்டே அவர் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். ஆகையினால் ஒரு நீண்ட ஒரு உதவி அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இப்பொழுது இந்த மெழுகுவேற்றியை ஏற்றின பிற்பாடு ஐயா அவர்கள் மிஷனரி அம்மாவுடைய இந்த கல்லறைக்கு மாலை அணிவிப்பார்கள். இப்பொழுது லிடியா மான்ஸ் அம்மையாருடைய கல்லறைக்கு மாலை அணிவிக்கும்படியாக மூத்த போதகர் ஆழ்திரு எபி விக்டர் தாஸ் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். லிடியா மான்ஸ் அம்மையா அவர்கள் மிகுந்த விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சங்கீத புத்தகம் 148வது சங்கீதம். அதை நாம் வாசிக்க கேட்போம். இதை அவர்கள் பாடலாக திருச்சபைக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார்கள். அநேகர் அதை பாடலாக பாடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 148வது சங்கீதத்தை நம்மோடு கூட இணைந்து இந்த மிஷனரி பயணத்திலே இணைந்து கொண்டிருக்கின்ற ஊழியர் சாந்தராஜ் அவர்கள் வாசித்து கொடுப்பார்கள். 148வது சங்கீதம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களாலே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய
இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி லிடியா மான் சம்மையார் அவர்களுக்கு மிகுந்த விருப்பமான ஒரு சங்கீதம். அதை அவர்கள் பாடலாக பாடி கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு லுத்தரன் திருச்சபை பாடுகிறது என்றால் இன்றைக்கு அது லிடியா மான் சம்மையனுடைய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு தியாகம் நிறைந்த ஊழியம் என்று சொல்லலாம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் அன்புக்குரிய ஹெர்பர்ட் டி மான்ஸ் ஐயா அவர்கள். ஆகவே 2 பேரும் கணவனும் மனைவியுமாக அவர்கள் செய்த திருப்பணி என்பது ஆம்பூர் சபை சங்கம் மாத்திரமல்ல, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஊழியம். லிடியா மான்ஸ் அவர்கள் ஐயர் அவர்களை 1937ஆம் ஆண்டு திருமணம் செய்தார்கள். 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாண்ட்ரா அண்ட் பாசில் என்கின்ற பெயர்கள். 1955ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் நாள் இந்த நாளில் தான் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக இந்த மதுரையில் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். ஆகையால் இங்கே இருக்கின்ற இந்த மிஷினரியுடைய கல்லறை தோட்டத்தில் அவருடைய கல்லறை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே இருக்கிறது. இது இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு ஒரு பொக்கிஷம் என்று நாம் சொல்லலாம். ஆகையால் நாகர்கோவில் திருச்சபை சங்கம் அவருடைய பார்வையிலே இந்த கல்லறை இருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும், மிஷனரி மலர் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் ஒரு சிறு ஒரு பதிவாக உங்களுக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அன்பானவர்களே, மிஷனரிகள் வராவிட்டால், அவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கூறி அறிவிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் யாரும் இப்படிப்பட்ட நிலைமையில் நின்றிருக்க மாட்டோம் என்பது மாத்திரம் உண்மை. ஆகினால் இவரை நினைவு கூறுவோம். திருச்சபை இந்த மாதம் லுத்தர் சாஸ்திரவுடைய சீர்திருத்தத்தை நினைவு கூர்ந்து பார்க்கிறது. அதே வேளையில் ஒவ்வொரு மிஷனரியுடைய தியாகங்களை நாம் அர்ப்பணிப்போடு நாம் அதை நினைவு கூறுவோம். காலையில் நாங்கள் வேப் சர்ச்சினுடைய ஆயரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பதிவை செய்தார். இன்றைக்கு மிஷனரிமார்களுடைய ஆண் மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை, அதைத்தான் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டு பார்க்கின்றோம். ஆகையால் திருச்சபை கட்டமைக்கப்பட வேண்டும், மீண்டுமாக ஒரு சீர்திருத்தத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். ஆகவே இதெல்லாம் நாம் உணர்வோம். நிர்வாகங்கள் கட்டி அமைக்கப்பட வேண்டும். ஒரு புதிய ஒரு மாற்றம் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் எழும்ப வேண்டும் என்பது நம்முடைய இறைவேண்டலாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தர் அதை வாய்ப்பு கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஒவ்வொரு ஜெபிப்போம். ஆகவே ஒரு சிறு பாடலை பாடி நாம் இறை ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்கின்றது பாடலில் ஒரு 2 அடிகளை பாடி நாம் ஜெபிப்போம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையே சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையே சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெபம் முடிந்த பிற்பாடு இறை ஆசீர்வாதத்தை மூத்த போதகர்கள் வழங்குவார்கள். அன்பானவர்களே, அதுக்கு முன்பாக இங்கே நம்மிடத்தில் இருக்கவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்கின்றேன். அன்புடைய ஆயர்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே ஐயாவுடைய எல்லா ஒத்துழைப்புக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் திரு KP சாம்ராஜ் ஐயருடைய மகன் திரு அறிவர் எஸ் சாந்த பிரபுராஜ் முனைவர் அவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின் பேர் தான் இந்த இடத்தை கண்டுபிடிக்க ஒரு கடவுள் குறிப்பளித்தார். அவருக்கும் அவருடைய அன்பு மனைவியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் செய்த ஒரு மிகப்பெரிய பணி இந்திய
திருச்சபைக்கு ஒரு பெரிய ஆய்வை சபையை குறித்து ஒரு தீசிஸ் எழுதுகிறார். அது சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையில் இங்கே உடன் இருக்கின்றவர் அன்புக்குரிய சகோதரர் ஜோசப் சேவியர் அவர்கள். அவரோடு கூட நான் 4 ஆவணப்படங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தான் நாங்கள் முதல்ல பார்க்குறேன் இந்த மதுரை மண்ணில். ஆனால் அவரும் கூட இந்த மிஸ்டரியுடைய இடத்துல வந்து நிற்பதற்கு ஆண்டவருடைய கிருபை. மிஸ்டர்கள் மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டவர் அவர். ஆகிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளை இந்த தோட்டத்தை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்பு அன்புக்குரிய ஐயா ஆண்டி அவர்கள் அவருடைய குடும்பமாக தலைமுறையாக அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே வந்து பார்க்கும்போது